ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார் அக்டோபர் 13, 2014 அடிஷனல் ஜட்ஜாக பொறுப்பேற்று பர்மனன்ட் ஜட்ஜாக 2016 பிப்ரவரி 1 இவர் நியமிக்கப்படுறார் சார், நிரந்தர நீதிபதியாக. சார் அன்னைக்கு தேதியில இருந்து ஏப்ரல் 5, 2025 வரை இவர் டெல்லி ஹைகோர்ட்ல மட்டுமே தான் இருந்திருக்காரு சார். இந்த நாட்டினுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அது. எவ்வளவோ கேஸை இவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார் சார். இது ரொம்ப பட்டவர்த்தனமாக இந்த விவகாரம் வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லா நீதிபதிகளும் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக அவர்களுடைய சொத்து விபரங்களை வெளியிடணும், அது இதுன்ட்டெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே சொன்னதுனால நாங்கள் கேட்குறோம் சார். இவருடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் எல்லாம் வெளியில் தெரியப்படுத்த வேண்டியது அவசியமா இந்த விவகாரத்திற்கு பிறகாவது சொல்கிறேன். அந்த பொறுப்பும் கடமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கான்னு கேட்கிறேன். அரவிந்த் பாருங்க, நீதிமன்றங்களை கோயிலாகவும் நீதிபதிகளை கடவுளாகவும் பார்த்தது உண்மை, பார்க்கின்றதும் உண்மை. சரி, ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில தேர் வாஸ் இன்டர்ஃபியரன்ஸ், அங்க பொலிட்டிக்கல். ஆனா கடந்த 11 ஆண்டுகளாக இந்த பாஜக ஆட்சியில பல சம்பவங்களை நான் கோட் பண்ணலாம். ஜட்ஜி லோயா விஷயம், ஏன் தமிழ்நாட்டில், சாரி நானே அதுல போய் ரெப்ரசன்ட் பண்ணேன். தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி லீடரு உயர் நீதிமன்றத்தை ஹைகோர்ட்டா டேஷ் சொல்றாரு. அதுக்காக போய் நீங்க சொன்ன அதே ஜஸ்டிஸ் உளுவாடி ரமேஷ் கிட்ட நான் மென்ஷன் பண்றேன், இந்த மாதிரி ஒருத்தர் நீதிமன்றத்தை சொல்றாரு, நான் கோயிலா பார்க்கிறேன், எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற. அவர் எனக்கு சொன்ன வார்த்தை ஓபன் கோர்ட்ல, why are you taking it so personal என்றாரு. சோ அந்த இன்றைக்கு வரைக்கும் இதே நான் சொல்லியிருந்தேன்னா ஹைகோர்ட் டேஷான்னு சொல்லியிருந்தேன்னா ஜெயில இருந்திருப்பேன். உடனே சாயந்தரமே புழல் ஜெயில போட்டிருப்பாங்க. நீங்க சொல்லியிருந்தா நீங்களும் ஜெயில போயிருப்பீங்க. இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதுதான் டிஃபரன்ஸ். இததான் பெரியார் அப்பவே சொல்லிட்டு போனாரு. நீங்க இதெல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இந்த 11 ஆண்டு காலம் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஜுடிஷியரி எல்லை மீறி போய்கிட்டு இருக்குது. இதற்கு ஒரு முடிவே இல்லாத போது இதுல பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீதும் நீதிபதிகள் மீதும் மரியாதை போவதற்கு காரணம் அரசியல், 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 அரசியல். நான் நீதிபதிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா அப்படியே மனித புனிதர்கள் நான் சொல்ல, அவர்களை பயன்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்ப வந்தாரு? 2014 வந்தாரு. 2014 அங்க டெல்லியில இருந்தாரு. யார் யார் என்ன வழக்கு எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஒவ்வொரு நீதிபதி செலக்ஷனை பாருங்க, எங்க இருந்து வராங்கன்னு பாருங்க, எப்படி அவங்க செயல்படுறாங்கன்னு பாருங்க, அவங்க கொடுக்கிற தீர்ப்புகளை பாருங்க. ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கேஸ்ல அவுட் ஆஃப் த வேல போய் எவ்வளவு தீர்ப்பு வந்திருக்குது. அன்பிரசிடென்டட் தீர்ப்புலாம் நான் சொல்ல முடியும். டெஃபினட்டா கண்டெம்ட் ஆகாது. அதனால பொதுமக்களுடைய பார்வைக்கு விடுறேன். நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்ததுக்கு காரணம் அரசியல்வாதிகள் தலையீடினால்தான் என்று நான் முடிவாக சொல்கிறேன்.